ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் டிஎன்பிஎஸ்சி கிங்டம். நான் உங்கள் ராஜி. இந்த கிளாஸில் நம்ம என்ன டாப்பிக்கை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னா வல்லினம் மிகா இடங்கள். ப்ரீவியஸ் கிளாஸில் நம்ம எதை பற்றி பார்த்தோம்னா சந்திப்பிலையில் வல்லினம் மிகு இடங்களை பற்றி டிஸ்கஸ் பண்ணோம். இந்த கிளாஸில் நம்ம பார்க்க போகிறது வந்து வல்லினம் மிகா இடங்கள். ஃபஸ்ட்டு வந்து நம்ம டாபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ப்ரீவியஸில் நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணோம்னு சொல்லி அதை லைட்டாக கோ த்ரூ பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டாபிக்குள்ளே போவோம். வல்லினம் மிகு இடங்கள். வல்லினம் மிகு இடங்கள்னா எந்த இடத்துல நம்ம வல்லின மெய்யெழுத்தை ஆட் பண்ணுவோம், அது என்னென்ன லெட்டர்னா இக்கு, இச்சு, இத்து, இப்பு ஆட் பண்ணுவோம்னு சொல்லி சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் பார்த்தோம். எதில் ஆட் பண்ணுவோம்னா ஃபர்ஸ்ட் வந்து சுட்டெழுத்து ஆ, இ, உ இந்த 3 லெட்டர் வந்துச்சுன்னா அதுக்கு பின்னாடி வல்லினம் ஆட் பண்ணுவோம். செகண்ட் வந்து பண்பு தொகை, அதுக்கப்புறம் வேற்றுமை உருபுகள் கொஞ்சம் பார்த்தோம். அதுக்கப்புறம் இரண்டாம் வேற்றுமை தொகை உருபு வந்து வெளிப்படையாக வந்துச்சுன்னா அதுக்கு பின்னாடி வல்லினம் மிகும். இதெல்லாம் நம்ம ப்ரீவியஸ் கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணோம். இந்த கிளாஸ்ல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா வல்லினம் மிகா இடங்களை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். இதுல என்னென்ன பார்க்க போறோம்னா ஃபர்ஸ்ட் வந்து சுட்டெழுத்து தான். இதுலேயும் சுட்டெழுத்து பார்ப்போம். செகண்ட் வந்து சுட்டெழுத்துனா ஒரு எழுத்து சொற்கள் அமைஞ்சிருக்க அந்த லெட்டர் தான் வந்து நம்ம இங்கே பார்க்க போகிறோம். செகண்ட் வந்து வினா எழுத்து பார்ப்போம். தேர்ட் வந்து எழுவாய் தொடர். ஃபோர்த் வந்து தேர்ட் அண்டு சிக்ஸ்த் வேற்றுமை விரிகள். விரிகள்னா இட் இஸ் நத்திங் பட் உருவை தான் நம்ம விரிகள் அப்படின்னு சொல்கிறோம். ஃபோர்த்து வந்து பெயரெச்சம். ஃபிஃப்த்து வந்து இரண்டாம் வேற்றுமை தொகை. படின்ற படின்னு சொல்லி முடிஞ்சிருக்கும்ல நிலைமொழியில, அதுக்கு பின்னாடி வல்லினம் மிகாது. 10th வந்து வியங்கோல் வினைமுற்று. 11th வந்து வினைத்தொகை உண்மைத்தொகை. இதெல்லாம் வந்துச்சுன்னா அதுக்கு பின்னாடி வல்லினம் மிகாது. இந்த ஒவ்வொன்றையும் நம்ம எக்ஸாம்பிளோட டிஸ்கஸ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் வந்து ஓரெழுத்து சொற்கள், அதாவது ஆ, இ, ஏ என தொடங்கும் சொற்கள். ஆ, இ, ஏ இதுல வந்து ஆரம்பிச்சுச்சுன்னா அதுக்கு பின்னாடி வல்லினம் மிகாது. ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து அது, இது என்னும் சுட்டுக்களின் பின் வல்லினம் மிகாது. ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து அது பிளஸ் போயிற்று ஈக்குவல் டு அது போயிற்று. செகண்ட் எக்ஸாம்பிள் இது பிளஸ் பறந்தது ஈக்குவல் டு இது பறந்தது. ஃபர்ஸ்ட் வந்து ஆ, இ, ஏ இதுக்கு பின்னாடி எந்த விதமான இக்கு, இத்து, இப்பு அந்த லெட்டரை ஆட் பண்ணக்கூடாது. இதை வச்சு கொஞ்சம் எக்ஸாம்பிள் இன்னும் பார்ப்போம் கீழே. செகண்ட் வந்து எது யாது என்னும் வினா சொற்களின் பின் வல்லினம் மிகாது. செகண்ட் எது யாது, எது பிளஸ் கண்டது ஈக்குவல் டு எது கண்டது. செகண்ட் எக்ஸாம்பிள் யாது பிளஸ் சொல் ஈக்குவல் டு யாது சொல். தேர்ட் டாபிக் என்ன பார்க்க போறோம்னா அத்தனை, இத்தனை, எத்தனை என்னும் சொற்களின் பின் வல்லினம் மிகாது. எதை ஞாபகம் வச்சுக்கணும்னா அத்தனை, இத்தனை, எத்தனை. அத்தனை பிளஸ் பழங்களா ஈக்குவல் டு அத்தனை பழங்களா. இத்தனை பிளஸ் பழங்களா ஈக்குவல் டு இத்தனை பழங்களா. அடுத்து வந்து ஃபோர்த் வந்து அவ்வளவு, இவ்வளவு, எவ்வளவு என்னும் சொற்களின் பின் வல்லினம் மிகாது. அவ்வளவு, இவ்வளவு, எவ்வளவு ஞாபகம் வைக்க வேண்டியது அவ்வளவு, இவ்வளவு, எவ்வளவு. அவ்வளவு பிளஸ் பெரிது ஈக்குவல் டு அவ்வளவு பெரிது. செகண்ட் எக்ஸாம்பிள் இவ்வளவு பிளஸ் கனிவா ஈக்குவல் டு இவ்வளவு கனிவா. அடுத்து வந்து ஃபோர்த் வந்து அவ்வாறு, இவ்வாறு, எவ்வாறு என்னும் சொற்களின் பின் வல்லினம் மிகாது. அவ்வாறு, இவ்வாறு, எவ்வாறு. அவ்வாறு பிளஸ் பேசினான் ஈக்குவல் டு அவ்வாறு பேசினான். செகண்ட் இவ்வாறு பிளஸ் செய்தான் ஈக்குவல் டு இவ்வாறு செய்தான். அடுத்து வந்து சிக்ஸ்த் வந்து அத்தகைய, இத்தகைய, எத்தகைய என்னும் சொற்களின் பின் வல்லினம் மிகாது. ஞாபகம் வைக்கிறது அத்தகைய, இத்தகைய, எத்தகைய. அத்தகைய பிளஸ் பேச்சு ஈக்குவல் டு அத்தகைய பேச்சு. செகண்ட் இத்தகைய பிளஸ் காட்சி ஈக்குவல் டு இத்தகைய காட்சி. அடுத்து சிக்ஸ்த் வந்து அப்போதைய, இப்போதைய, எப்போதைய என்னும் சொற்களின் பின் வல்லினம் மிகாது. அதுக்கு எக்ஸாம்பிள் அப்போதைய பிளஸ் பேச்சு ஈக்குவல் டு அப்போதைய பேச்சு. இப்போதைய பிளஸ் பேச்சு ஈக்குவல் டு இப்போதைய பேச்சு. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்த்துருக்கோம்னா ஆ, இ, உ இதுக்கு பின்னாடி வல்லினம் மிகாது. சாரி, ஆ, இ, ஏ இதுக்கு பின்னாடி வல்லினம் மிகாது. செகண்ட் எது யாது. தேர்டு அத்தனை, இத்தனை, எத்தனை. ஃபோர்த்து அவ்வளவு, இவ்வளவு, எவ்வளவு. ஃபிஃப்த்து அவ்வாறு, இவ்வாறு, எவ்வாறு. சிக்ஸ்த்து அத்தகைய, இத்தகைய, எத்தகைய. இதுதான் வந்து இவ்வளோ நேரம் டிஸ்கஸ் பண்ணோம். இதுக்கு பின்னாடி எந்த விதமான மெய்யெழுத்தும் நம்ம ஆட் பண்ணக்கூடாது சேர்த்து எழுதத்துல. அடுத்து செவன்த்து அப்படிப்பட்ட, இப்படிப்பட்ட என்னும் சொற்களின் பின் வல்லினம் மிகாது. அதுக்குரிய எக்ஸாம்பிள் அப்படிப்பட்ட பிளஸ் பையன் ஈக்குவல் டு அப்படிப்பட்ட பையன். செகண்ட் எக்ஸாம்பிள் இப்படிப்பட்ட பிளஸ் காட்சி ஈக்குவல் டு இப்படிப்பட்ட காட்சி. இதெல்லாம் ஞாபகம் வைக்கிறதுக்கு நம்ம ஒரு சின்ன ஸ்டோரி அப்படி இல்லாட்டி ஒரு கதை, கதை ஸ்டோரி ஒன்று தான், பாட்டு நம்மளுக்கு என்ன வேலை வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம்னு சொல்லி
அந்த மாதிரி ஏதாவது யோசித்து நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் அந்த லெட்டர். அப்படி இல்லாட்டி நம்ம எந்த இடத்த நம்ம அடிக்கடி பார்க்குறோமோ அந்த இடத்துல வந்து இதை ஒரு பேப்பர்ல எழுதி நம்ம அங்கே ஒட்டி வச்சுட்டு அடிக்கடி பார்த்தா இந்த வார்த்தையை வந்து நம்ம ஞாபகம் வச்சிருப்போம். ஸோ இதெல்லாம் வந்துச்சுன்னா அதுக்கு பின்னாடி வல்லினமை காதுன்னு சொல்லி நம்ம ஈஸியாக நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். அடுத்து வந்து அன்று, இன்று, என்று போன்ற ஆவது, அட, அடி என்னும் சொற்களின் பின் வல்லினமிகாது. அன்று, இன்று, என்று போன்ற ஆவது, அட, அடி இதெல்லாம் வந்துச்சுன்னா அதுக்கு பின்னாடி வல்லினமிகாது. ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் இதெல்லாம் நிலைமொழியில இருக்கணும். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் அன்று பிளஸ் கொடுத்தான் ஈக்குவல் டு அன்று கொடுத்தான், இன்று பிளஸ் சென்றான் ஈக்குவல் டு இன்று சென்றான். அடுத்து செகண்ட் எய்த் வந்து அவை இவை என்னும் சொற்களின் பின் வரும் வல்லினமிகாது. அவை இவை, அவை பிளஸ் போயின ஈக்குவல் டு அவை போயின, எந்த விதமான லெட்டரும் மிடில் ஆட் பண்ணல. செகண்ட் இவை பிளஸ் செய்தன ஈக்குவல் டு இவை செய்தனர். அதுக்கப்புறம் ஓரெழுத்து சொற்கள்ல ஃபைனலுக்கு முன்னாடி வினா எழுத்து 5 லெட்டர் இருக்கும். இதுல 4 லெட்டர் வந்துச்சுன்னா அதுக்கு பின்னாடி வல்லினமிகாது. என்னென்ன லெட்டர்னா ஆ, ஓ, ஏ, யா. இந்த 4 வினா எழுத்தும் வந்துச்சுன்னா அதுக்கு பின்னாடி வல்லினமிகாது. நிலைமொழியோட லாஸ்ட் லெட்டர்ல இந்த 4 லெட்டர், 4ல ஏதாவது ஒரு லெட்டர் இருந்துச்சுன்னா அதுக்கு பின்னாடி வல்லினமிகாது. ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் அவளா பிளஸ் தைத்தாள் ஈக்குவல் டு அவளா தைத்தாள். இந்த நிலைமொழியோட லாஸ்ட் லெட்டர் லா இருக்கா, அந்த லால இல்லு பிளஸ் ஆ இருக்கிறனால இது வினா எழுத்து. ஸோ இதுக்கு பின்னாடி வல்லினமிகாது. செகண்ட் எக்ஸாம்பிள் இவளோ பிளஸ் போனால் ஈக்குவல் டு இவளோ போனால். இந்த லோல இல்லு பிளஸ் ஓ இருக்கிறனால இதுக்கு பின்னாடி வல்லினமிகாது அப்படின்னு சொல்றோம். அதுக்கப்புறம் ஃபைனலா ஓரெழுத்து சொற்கள்ல ஃபைனல் வந்து நேற்றைய, இன்றைய, நாளைய. இது மூவி நேம் இருக்கு, நேற்று இன்று நாளை. அந்த மூவியை ஞாபகம் வச்சாலே நம்ம இதுக்கப்புறம் வல்லினமிகாது அப்படின்னு சொல்லி நம்ம ஈஸியா போட்டுறலாம். நேற்றைய பிளஸ் சண்டே ஈக்குவல் டு நேற்றைய சண்டே. செகண்ட் எக்ஸாம்பிள் இன்றைய பிளஸ் தலைவர் ஈக்குவல் டு இன்றைய தலைவர். எந்த விதமான மெய்யெழுத்தும் நம்ம ஆட் பண்ணல. இதுதான் வந்து ஓரெழுத்து சொற்கள். ஈரெழுத்து சொற்கள்ல சில பல இது மட்டும் வந்துச்சுன்னா அதுக்கு பின்னாடி வந்து வல்லினமிகாது. ஈரெழுத்து சொற்கள் வந்து சில பல என்னும் சொற்களின் பின் வரும் வல்லினமிகாது. அதுக்கு எக்ஸாம்பிள் பல பிளஸ் கட்டிடங்கள் ஈக்குவல் டு பல கட்டிடங்கள், சில பிளஸ் கிளிகள் ஈக்குவல் டு சில கிளிகள். ஃபர்ஸ்ட் வந்து ஓரெழுத்து சொற்கள் பார்த்தோம். செகண்ட் ஈரெழுத்து. இப்போ தொடர்கள் பத்தி பார்க்க போறோம். தொடர்கள்ல வந்து 5 இருக்கும். ஃபர்ஸ்ட் எழுவாய் தொடர். எழுவாய் தொடர் இது வந்து இட் இஸ் நத்திங் பட் எழுவாய்னா பெயர்ச்சொல், அது அவ்வளவுதான். எழுவாய்னா பெயர்ச்சொல். பெயர்ச்சொல் வந்துச்சுன்னா அதுக்கு பின்னாடி வல்லினமிகாது. அதாவது நிலைமொழியில பெயர்ச்சொல்லா இருந்துச்சுன்னா அதுக்கு பின்னாடி வல்லினமிகாது. எழுவாய் தொடரில் வல்லினமிகாது. ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் நாய் பிளஸ் போனது ஈக்குவல் டு நாய் போனது. செகண்ட் எக்ஸாம்பிள் வள்ளி பிளஸ் படித்தால் ஈக்குவல் டு வள்ளி படித்தாள். அடுத்து வந்து செகண்ட் வந்து மூன்றாம் வேற்றுமை உருபுகள் ஆகிய ஒடு, ஓடு போன்றவற்றின் பின் வரும் வல்லினமிகாது. மூன்றாம் வேற்றுமை உருபு இந்த ஒடு, ஓடும் வெளிப்படையா நம்மளுக்கு தோன்றுச்சுன்னா அதுக்கு பின்னாடி வந்து வல்லினமிகாது. ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து கோவலனோடு பிளஸ் கண்ணகி வந்தாள். இந்த நிலைமொழியோட லாஸ்ட் லெட்டர்ல ஓடுன்னு சொல்லி லெட்டர் வந்து வெளிப்படையா வந்திருக்கு. ஸோ அதனால நம்ம எந்த விதமான மெய்யெழுத்தும் ஆட் பண்ணல. அதனாலதான் கோவலனோடு பிளஸ் கண்ணகி வந்தாள் ஈக்குவல் டு கோவலனோடு கண்ணகி வந்தாள். செகண்ட் எக்ஸாம்பிள் துணிவோடு பிளஸ் செல்க ஈக்குவல் டு துணிவோடு செல்க. நிலைமொழியோட லாஸ்ட்ல வந்து ஓடுன்றது வந்து வெளிப்படையா வந்திருக்கு. அதனால நம்ம எந்த விதமான மெய்யெழுத்தும் ஆட் பண்ணல. அடுத்து தேர்ட் வந்து ஐந்தாம் வேற்றுமை உருபு இருந்து நின்று. இது வந்துச்சுன்னா இதுவும் வெளிப்படையா வந்துச்சுன்னா அதுக்கு பின்னாடி வல்லினமிகாது. ஐந்தாம் வேற்றுமையின் சொல் உருபுகளான இருந்து, நின்று என்பவைகளின் பின் வரும் வல்லினமிகாது. இருந்து நின்றுன்னு சொல்லி வெளிப்படையா வந்துச்சுன்னா அதுக்கு பின்னாடி வந்து வல்லினமிகாது. அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து மாடியில் இருந்து பிளஸ் கண்டேன் ஈக்குவல் டு மாடியில் இருந்து கண்டேன். இருந்துன்றது வந்து வெளிப்படையா இருக்கு. ஸோ அதனால வல்லினமிகாது. ஃபைனல் எக்ஸாம்பிள் வந்து மரத்திலிருந்து பிளஸ் பறித்தேன் ஈக்குவல் டு மரத்திலிருந்து பறித்தேன். அடுத்து வந்து அடுக்கு தொடர் இரட்டை கிளவி. ஒரு அடுக்கு தொடர்னா ரிப்பீட்டடா அடுக்கு தொடர் அண்ட் இரட்டை கிளவி இதெல்லாம் ரிப்பீட்டடா அடுத்தடுத்து வார்த்தைகள் வரும். அடுக்கு தொடர்னா அந்த வார்த்தை நம்மளுக்கு பிரிச்சா பொருள் தந்தா அது அடுக்கு தொடர், பொருள் தரலாட்டி அதை இரட்டை கிளவி. அடுக்கு தொடர் மற்றும் இரட்டை கிளவிகளிலும் வல்லினமிகாது. அதுக்கு எக்ஸாம்பிள் சல பிளஸ் சல ஈக்குவல் டு சல சல. பாம்பு பிளஸ் பாம்பு ஈக்குவல் டு பாம்பு பாம்பு.
அதுக்கப்புறம் எழுவாய் தொடர்ல ஃபைனலா வந்து சில வினைமுற்று தொடர்களில் வல்லினம் மிகாது. வினைமுற்றுனா செயல் வந்து முழுமை பெற்றிருக்கும், அதை வந்து காட்டுறதை தான் வந்து நம்ம வினைமுற்று அப்படின்னு சொல்றோம். அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து வந்தது பிளஸ் கப்பல் ஈக்குவல் டு வந்தது கப்பல். செகண்ட் எக்ஸாம்பிள் சென்றன பிளஸ் குதிரைகள் ஈக்குவல் டு சென்றன குதிரைகள். தொடர்கள்ல 5 பார்த்திருக்கோம். எழுவாய் தொடர். செகண்ட் வந்து மூன்றாம் வேற்றுமை உருபு ஒடு ஓடு, இது வந்து வெளிப்படையா வந்துச்சுன்னா அதுக்கு பின்னாடி வல்லினம் மிகாது. அதுக்கப்புறம் தேர்ட் பாயிண்ட் வந்து ஐந்தாம் வேற்றுமை உருபு இருந்து நின்று, இது வந்து வெளிப்படையா வந்துச்சுன்னா அதுக்கு பின்னாடி வல்லினம் மிகாது. ஃபோர்த் வந்து அடுக்கு தொடர் இரட்டை கிளவி. அதுக்கப்புறம் ஃபிஃப்த் வினைமுற்று, இதெல்லாம் வந்துச்சுன்னா அதுக்கு பின்னாடி நம்ம எந்த விதமான மெய்யெழுத்தும் ஆட் பண்ணி எழுதக்கூடாது. அடுத்து வந்து தொகை சொற்கள். தொகை சொற்கள்ல 2 தான் பார்க்கும், 3 பார்க்க போறோம். இரண்டாம் வேற்றுமை தொகையில் வல்லினம் மிகாது. இரண்டாம் வேற்றுமை உருபு வந்து வெளிப்படையா, இரண்டாம் வேற்றுமை உருபே இல்லாட்டி அதுக்கு பின்னாடி வந்து வல்லினம் மிகாது அப்படின்னு சொல்றோம். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் தமிழ் பிளஸ் கற்றார் ஈக்குவல் டு தமிழ் கற்றார். இரண்டாம் வேற்றுமை தொகையோட உருபு வந்து ஐ. ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் தமிழ் பிளஸ் கற்றார் ஈக்குவல் டு தமிழ் கற்றார். செகண்ட் நீர் பிளஸ் கொடித்தான் ஈக்குவல் டு நீர் கொடித்தான். சில ஆறாம் வேற்றுமை தொகையில் வல்லினம் மிகாது. ஆறாம் வேற்றுமை தொகைனா அதோட உருபு எதுனா அது, ஆது, ஆ, இதுதான் வந்து ஆறாம் வேற்றுமை தொகைக்கூடிய உருபு. அதுல வந்து சில இதுல வந்து வல்லினம் மிகாது. அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து வள்ளுவர் பிளஸ் கருத்து ஈக்குவல் டு வள்ளுவர் கருத்து. இதை எப்படி நம்ம ஆறாம் வேற்றுமை உருபு அப்படின்னு சொல்றோம்னா இங்க வந்து அதுன்றது வந்து மறைஞ்சு இருக்கு. இதை நம்ம எப்படி எழுதலாம்னா வள்ளுவரது கருத்து அப்படின்னு சொல்லி நம்ம எழுதலாம். அதனாலதான் இதை வந்து நம்ம ஆறாம் வேற்றுமை தொகை அப்படின்னு சொல்றோம். அடுத்து வந்து செகண்ட் எக்ஸாம்பிள் அவ்வை பிளஸ் சொல் ஈக்குவல் டு அவ்வை சொல். அதுக்கப்புறம் உண்மை தொகையில் வல்லினம் மிகாது. உண்மை தொகைனா உம்முன்ற விகுதி வந்து மறைஞ்சு வந்திருக்கும், அதை தான் வந்து நம்ம உண்மை தொகை அப்படின்னு சொல்றோம். அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து தாய் பிளஸ் தந்தை ஈக்குவல் டு தாய் தந்தை. இதுல எங்க உம்மு மறைஞ்சிருக்கும்னா இதை நம்ம எப்படி சொல்லலாம்னா தாயும் தந்தையும். உம்மு மறைஞ்சிருந்தா அதனால வல்லினம் மிகாது. அடுத்து செகண்ட் வந்து இரவு பிளஸ் பகல் ஈக்குவல் டு இரவு பகல். இதை வந்து இரவும் பகலும் அப்படின்னு சொல்றோம். தொகை சொற்கள்ல 3 பார்த்தோம். இரண்டாம் வேற்றுமை தொகையில வல்லினம் மிகாது, ஆறாம் வேற்றுமை தொகையிலையும் வல்லினம் மிகாது, உண்மை தொகையிலையும் வல்லினம் மிகாது. இதுதான் வந்து தொகை சொற்கள்ல பார்த்தோம். அடுத்து வந்து எச்ச சொற்கள். எச்ச சொற்கள்னா எச்சம்னாலே பொருள் முற்று பெறாமல் இருக்கிறதா தான் வந்து நம்ம எச்சம் அப்படின்னு சொல்றோம். ஃபர்ஸ்ட் இதுல வந்து தான் 2 பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து பெயரெச்சம். எச்சத்துல வந்து பெயரெச்சம் வினையெச்சம் இருக்கு. அதுல வந்து பெயரெச்சம், பெயரெச்சத்துல தான் வந்து வல்லினம் மிகாது. ஈறுகெட்ட எதிர்மறை பெயரெச்சத்தை தவிர்த்து மற்ற பெயரெச்சங்களின் வல்லினம் மிகாது. பெயரெச்சம்னா பெயர் சொல்ல கொண்டு முடிஞ்சிருக்கிறதா வந்து நம்ம பெயரெச்சம் அப்படின்னு சொல்றோம். ஏன் ஈறுகெட்ட எதிர்மறை பெயரெச்சத்தை தவிர்த்துனா அங்க வந்து வல்லினம் மிகும் சொல்லி நம்ம ப்ரீவியஸ் வீடியோல டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். அதனாலதான் ஈறுகெட்ட எதிர்மறை பெயரெச்சத்தை தவிர்த்து மற்ற பெயரெச்சங்களின் வல்லினம் மிகாது அப்படின்னு சொல்றோம். பெயரெச்சம்னா பெயர் சொல்ல வந்து கொண்டு முடிஞ்சிருக்கிறதா தான் வந்து நம்ம பெயரெச்சம் அப்படின்னு சொல்றோம். நல்ல பிளஸ் குழந்தை ஈக்குவல் டு நல்ல குழந்தை. இதுல வந்து குழந்தை, செகண்ட்ல வந்து பெண்ணு, இதுதான் வந்து நம்ம பெயர் சொல் அப்படின்னு சொல்றோம். அதுக்கு எக்ஸாம்பிள் நல்ல பிளஸ் குழந்தை ஈக்குவல் டு நல்ல குழந்தை. செகண்ட் வந்து படித்த பிளஸ் பெண் ஈக்குவல் டு படித்த பெண். உகர வீற்று வினை எச்சத்தின் பின் வல்லினம் மிகாது. உகர வீற்றுனா நிலைமொழியோட லாஸ்ட் லெட்டர் வந்து உகர வீற்றா முடிஞ்சிருக்கணும். வினை எச்சம்னா முடிந்த செயலை வந்து ஒரு முடிந்த செயலை கொண்டு முடியும் முற்று பெறாத வினைச்சொல். அதாவது ஒரு செயலை வந்து முடிஞ்சிருக்கும், ஆனா அதுல உள்ள வினைச்சொல் வந்து முற்று பெறாம இருக்கும். இதுல எந்த வினைச்சொல் முற்று பெறாமல் இருக்குன்னா வந்து, செய்து, இதுதான் வந்து முற்று பெறாமல் இருக்கிறனாலதான் வந்து இதை நம்ம வினையெச்சம் அப்படின்னு சொல்றோம். உகர வீற்று வினையெச்சத்தின் பின் வல்லினம் மிகாது. அதுக்கு எக்ஸாம்பிள் எதுக்கு பின்னாடி உகர வீற்று வினையெச்சம். எச்ச சொற்கள்ல பெயரெச்சம். செகண்ட் வந்து உகர வீற்று வினையெச்சம். வந்து பிளஸ் போனான் ஈக்குவல் டு வந்து போனான். செய்து பிளஸ் கொடுத்தான் ஈக்குவல் டு செய்து கொடுத்தான். அடுத்து வினை சொற்கள். வினை சொற்கள்ல வியங்கோல் வினைமுற்றின் பின் வல்லினம் மிகாது. வியங்கோல் வினைமுற்றுனா நம்ம வந்து கோஷம் போட்டு சொல்லுவோம்ல, அதை தான் வந்து நம்ம வியங்கோல் வினைமுற்று அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு எக்ஸாம்பிள் வாழ்க, வருக, ஒளிக, அந்த மாதிரி கோஷமா சொல்றதை தான் வந்து நம்ம வியங்கோல் வினைமுற்று அப்படின்னு சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் கற்க பிளஸ் கசடரு ஈக்குவல் டு கற்க கசடரு.
வாழ்க பிளஸ் தமிழ் ஈக்குவல் டு வாழ்க தமிழ். இது வந்து வியங்கோல் வினைமுற்றா இருக்கனால அதுக்கு பின்னாடி நம்ம எந்த விதமான சேர்த்து மொத்தம் மெய்யெழுத்தை ஆட் பண்ணல. அதுக்கப்புறம் செகண்ட் பாயிண்ட் வந்து வினைத்தொகையில் வல்லினம் மிகாது. வினைத்தொகைனா 3 காலத்தையும் காட்டுறதை தான் வந்து நம்ம வினைத்தொகை அப்படின்னு சொல்றோம். நிகழ்காலம், இறந்த காலம், எதிர்காலம். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் ஊரு பிளஸ் காய் ஈக்குவல் டு ஊறுகாய். இதை வந்து நம்ம எப்படி காலத்தை வச்சு சொல்லலாம்னா ஊறிய காய், ஊறுகின்ற காய், ஊறும் காய் அப்படின்னு சொல்லி 3 காலமா நம்ம சொல்றனால ஊறுகாயை நம்ம வினைத்தொகையில நம்ம ஆட் பண்றோம். ஸோ அதனால அதுக்கு பின்னாடி வல்லினம் மிகாது அப்படின்னு சொல்றாங்க. செகண்ட் எக்ஸாம்பிள் வந்து ஆடு பிளஸ் கொடி ஈக்குவல் டு ஆடு கொடி. இதை வந்து ஆடிய கொடி, ஆடுகின்ற கொடி, ஆடும் கொடி அப்படின்னு சொல்லி முக்காலத்தையும் காட்டுறனால இதை வினைத்தொகை அப்படின்னு சொல்றோம். அதனால வல்லினம் மிகாது. உண்மை தொகையில் வல்லினம் மிகாதுன்னு சொல்லி நம்ம ப்ரீவியஸாவே டிஸ்கஸ் பண்ணோம். தாய் பிளஸ் தந்தை ஈக்குவல் டு தாய் தந்தை. செகண்ட் எக்ஸாம்பிள் கபிலர் பிளஸ் பரணர் ஈக்குவல் டு கபில பரணர். இதை வந்து எப்படி சொல்றாங்கன்னா கபிலரும் கபிலனும் அப்படின்னு சொல்லி உம்மை வச்சு உம்ன்ற விகுதி வந்து மறைஞ்சிருக்கும். அதனாலதான். அடுத்து வந்து படி என்னும் சொல் வினையோடு சேரும் இடத்தில் வல்லினம் மிகாது. அதாவது நிலைமொழியில படின்ற இது வந்து ஆட் ஆயிருந்துச்சுன்னா அதுக்கு பின்னாடி வந்து வல்லினம் மிகாது. வரும்படி பிளஸ் கூறினால் ஈக்குவல் டு வரும்படி கூறினால். போகும்படி பிளஸ் சொன்னால் ஈக்குவல் டு போகும்படி சொன்னால். படின்றது வந்து நிலைமொழியில ஆட் ஆயிருக்கிறதுனால நம்ம அப்படியே சேர்த்து எழுதுறோம், எந்த விதமான மெய்யெழுத்தும் ஆட் பண்ணல. அடுத்து வந்து ஃபைனலா வந்து நிலைமொழி வந்து உயர்திணையா இருந்துச்சுன்னா அதுக்கு பின்னாடி வந்து வல்லினம் மிகாது. எக்ஸாம்பிள் தலைவி பிளஸ் கூற்று ஈக்குவல் டு தலைவி கூற்று. தொண்டர் பிளஸ் படை ஈக்குவல் டு தொண்டர் படை. உயர்திணை வந்து இங்க தலைவி தொண்டர். அதுதான். இப்போ வந்து இதுல வந்து 5 டிஸ்கஸ் பண்ணோம். வினைச்சொற்கள்ல வியங்கோல் வினைமுற்று, வினைத்தொகை, உண்மை தொகை, படி அப்படின்றது வந்து நிலைமொழியோட இறுதியில முடிஞ்சிச்சுன்னா அதுக்கு பின்னாடி வல்லினம் மிகாது. அதுக்கப்புறம் அது என்னது நிலைமொழி வந்து உயர்திணையா இருந்துச்சுன்னா அதுக்கு பின்னாடியும் வல்லினம் மிகாது. அடுத்து வந்து எண்ணு பெயர்கள். எண்ணு பெயர்கள்ல வந்து 8, 10 தவிர மற்ற ஏதாவது 8, 10 தவிர வேற ஏதாவது எண்ணை வச்சு வந்துச்சுன்னா அதுக்கு பின்னாடி வல்லினம் மிகாது. எதை தவிரனா 8, 10 தவிர. ஏன்னா 8, 10ல வந்து வல்லினம் வல்லினம் மிகும். அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து 8 பிளஸ் தொகை ஈக்குவல் டு 8 தொகை, 10 பிளஸ் பாட்டு ஈக்குவல் டு 10 பாட்டு அப்படின்னு சொல்லி ப்ரீவியஸ்ல நம்ம டிஸ்கஸ் பண்ணிருப்போம். ஸோ இதுக்கு 8, 10 தவிர வேற எந்த எண்ணும் வந்தாலும் அதுக்கு பின்னாடி வல்லினம் மிகாது. ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் 1 பிளஸ் கொடு ஈக்குவல் டு 1 கொடு. செகண்ட் எக்ஸாம்பிள் 2 பிளஸ் பேர் ஈக்குவல் டு 2 பேர். எந்த விதமான மெயில் லெட்டரும் மிடில் ஆட் பண்ணல. அதுக்கப்புறம் ஃபைனல் வந்து 2 வட சொற்கள் வந்து சேர்ந்து வந்துச்சுன்னா அதுக்கு பின்னாடி வந்து வல்லினம் மிகாது. என்னது 2 வட சொற்கள். சங்கீத பிளஸ் சபா ஈக்குவல் டு சங்கீத சபா. செகண்ட் எக்ஸாம்பிள் மகாஜன பிளஸ் சபா ஈக்குவல் டு மகாஜன சபா. அடுத்து வந்து குற்றியலுகரம். குற்றியலுகரத்தோட உருபுகள் வந்து குசுடு துகுறு. குற்றியலுகரத்துல வந்து ஊன்றத உகரத்தை வச்சு முடிஞ்சிருக்கணும் மெயினா. வன்தொடர் குற்றியலுகரத்தின் பின் கல் தல் என்னும் விகுதிகள் வரும்போது வல்லினம் மிகாது. அந்த வார்த்தை வந்து வன்தொடர் குற்றியலுகரமா இருக்கும். அதாவது கசட தபர இதுல ஏதாவது ஒண்ணுல வந்து அது அமைஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட் வந்து வருமொழியில கல் தல் அப்படின்ற எழுத்து வந்துச்சுன்னா அதுக்கு பின்னாடி வல்லினம் மிகாது. எழுத்து பிளஸ் கல் ஈக்குவல் டு எழுத்துக்கள். கருத்து பிளஸ் கல் ஈக்குவல் டு கருத்துக்கள். நம்ம எந்த விதமான மெயில் லெட்டரும் ஆட் பண்ணல. அடுத்து ஃபைனல் ஒன் வல்லின ரகர டகரத்தின் பின் வல்லினம் மிகாது. வல்லின ரகர டகரம். ரகரம் இல்லாட்டி டகரம் வந்து அங்க அந்த வார்த்தையில ஏதாவது ஒரு லெட்டர்ல இருந்துச்சுன்னா அதுக்கு பின்னாடி வல்லினம் மிகாது. அதுக்கு எக்ஸாம்பிள் பயிற்சி, விற்கப்படும், கேட்கிறான். இதுதான் வந்து வல்லினம் மிகா இடங்கள். இதை வந்து டிஸ்கஸ் பண்ணோம். நம்ம வந்து ப்ரீவியஸ்ல வந்து வல்லினம் மிகும் மிகா இடங்கள் ரெண்டு இதையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஸோ ஒரு எக்ஸசைஸோட இந்த கிளாஸை நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கலாம். அதுக்குரிய ஆன்சரை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம ஆன்சரை டிஸ்கஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் வந்து தேவையான இடங்களில் வல்லின மெய்களை இட்டும் நீக்கியும் எழுதுக. எந்த இடத்துல நம்ம மெய்யெழுத்தை ஆட் பண்ணணும், எதை நீக்கணும் அப்படின்றத வந்து நீங்கள் எழுதி ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். அந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து அந்த பையனை நன்றாக படிக்க செய்தல் வேண்டும்.
எங்கே வந்து வல்லின மெய் லெட்டர் ஆட் பண்ணணும், எங்கே நீக்கணும் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. செகண்ட் எக்ஸாம்பிள் வந்து வந்த பையன் சொன்ன செய்திகளை பொறுமையாக கேட்டல் வேண்டும். தேர்ட் வந்து நேற்று நடந்த சிறப்பான நிகழ்வுகளை கண்டு பலரும் வியந்தனர். அடுத்து ஃபோர்த் வந்து அந்த சாலை மிக செம்மையாக காணப்படுகிறது. ஒவ்வொருவரும் ஃபிஃப்த் வந்து ஒவ்வொருவரும் படித்ததனை கவனமாக குறிப்பேட்டில் எழுதி வைத்தல் வேண்டும். ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் கிளாஸ்ல ஆன்சர் டிஸ்கஸ் பண்ணிட்டு நியூ டாபிக் போவோம்.